ஓகே. அண்ட் வந்து மிர்ச்சி சிவா எதுக்கு உங்களுக்கு வாட்ச் கிஃப்ட் பண்ணாரு? கரெக்ட். அது அவருடைய மூவி ஒர்க் பண்ணோம். என்ன படம்? நீங்க டக்கு டக்குன்னு ஆமாங்க, நீங்க அவரோட மூவி தான் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. என்ன படம் டிஸ்கிரைப் பண்ணோம்ல, என்ன படம்? அந்த படத்துல 5 பாட்டு இருக்கும். அந்த 5 பாட்டுல என்ன பாட்டு எல்லாம் சொல்லுமா இல்லையா? ஆமா, அது நான் ரொம்ப வந்து மறந்துடுவேங்க. பாத்தீங்க, அப்ப மிர்ச்சி சிவா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எந்த படமும் பண்ண இல்ல. சிவா சார் அவருக்கு நான் தப்பான பேர் சொல்லி நான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லக்கூடாதுல, அதனால சார். ஹீரோயின் யாருன்னு சொல்லுங்க படம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, நான் போஸ்ட் போட்டிருப்பேன் சார். உண்மையாவே ரொம்ப அவர் வந்து உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லி ஒரு அந்த வாட்ச் கிஃப்ட் பண்ணாரு. ஓகே. அது பட் எதுனால எல்லாருக்கும் கொடுத்தாரா? மாஸ்டர் கொடுத்தாரு, அசிஸ்டன்ஸ்க்கு. ஏன்னா நாங்கள் ஒரு 3 சாங் கண்டினியூவா பண்ணுவோம் அந்த படத்துல. அதனால படம் தான் எந்த படம் எனக்கு தெரிஞ்ச தமிழ் படம் 3 இருக்கும். தமிழ் படம் 2 தாங்க, 3 தான் வரல. அதுதான் சிவா சார் ரொம்ப. அவர்கிட்ட போயிட்டு அப்புறம் வந்து வணக்கம் சென்னை மாதிரி, சார் இப்படி போஸ் கொடுங்க, இப்படி போஸ் கொடுங்க அப்படிலாம் சொல்லி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் நான். அது ஒரு நல்ல ஒரு, என்னை விட நீங்க தாங்க நிறைய ஞாபகம் வச்சு கேட்குறீங்க. நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஆமாங்க, கிரவுண்ட் ஒர்க் ரிசர்ச்லாம் பண்ணல. ஆமாங்க, அது இன்னும் நான் அந்த வாட்ச் யூஸ் பண்ணல. பத்திரமா அப்படியே வந்து பீரோல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு தடவை கூட கட்டினது இல்லையா? இல்ல, அது பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து கிஃப்ட், அதாவது உங்க டைம் இனிமேதான் ஸ்டார்ட் அப்படி வேற சொல்லி கொடுத்தாரா, அந்த நேரம் வந்து எப்போ வரும்னு பார்த்துட்டே இருந்தேன். அதனால அப்படியே வச்சுட்டு இருக்கேன்.